இங்கே பாருங்கள், நம்ம சிவராத்திரிக்காக தென்னாட்டு சிங்கம் கேரளத்தி மண்ணின் சொந்தக்காரர் தக்கலையின் தவ புதல்வி நமது பாடகி அபிஷா அவர்கள் வந்து நாகபுரத்தை மிக தூய்மையாக வைத்துள்ளேன் அப்படின்ட்டு இன்ன வரைக்கும் கூட்டினார். 1-2 விட்டு போனதெல்லாம் பொறுக்கிறார். இப்போ என்ன அபிஷா, உன்னை பற்றி ஓரிரு வார்த்தைகள் கூற இயலுமா? என்ன பற்றி எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் உங்கள் என்ன வாய்ஸால் சொல்லும்போது இன்னும் மேலும் சிறப்படையும் இல்லையா? என் பேர் அபிஷா. சரி. நான் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள தக்கலையிலேருந்து வந்திருக்கேன். சரி. நான் மகா சிவராத்திரிக்காக வந்திருக்கேன். நீங்க எல்லாருமே இங்க வாங்க. சரி. நைட்டு முழுக்க நீங்க முழிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பலன் கிடைக்கும். சயின்டிஸ்ட் கூட இந்த மாதிரி நிறைய சொல்லியிருக்காங்க, அன்னைக்கு முழிச்சிருக்கனால நிறைய பலன் கிடைக்கும்னு. அதனால நீங்களும் வாங்க, நிறைய பலன்களை பெற்றுட்டு போங்க. எல்லாமே பலன் எதிர்பார்த்ததே வரணுமா? பலன் எதிர்பார்க்காம வந்தா கூட சிவபெருமான் நமக்கு எது நன்மையோ அதை தந்துருவாரு. சரி, அப்புறம் என்ன பலன்றீங்க? சில பேருக்கு நோய் இருக்கும், அவங்க அதுக்காக வருவாங்க, சரி தீந்துரும். சில பேருக்கு மேரேஜ் ஆகாம இருக்கும், அப்ப அவங்களுக்கு மேரேஜ் நடக்கும். குழந்தை பிறக்காம இருக்கும், குழந்தை பிறக்கும். சரி, இது பலன். மகிழ்ச்சி ஆனந்தம்ன்றாங்களே, அது என்ன அர்த்தம்? மகிழ்ச்சினா இப்போ நீங்க வந்து சிவனை நினைச்சு துறவு பூண்டு இருப்பாங்கல்ல, அவங்கள்ட்ட எல்லாம் போய்க்காதுங்க. இந்த உலகத்துல உங்களுக்கு எது பெரிய சந்தோஷத்தை தரும்னு அவங்க சொல்லுவாங்க, அந்த சிவபெருமான மனசால நினைச்சாலே அவங்களுக்கு சந்தோஷமா இருக்குமா. சரி, அதுதான் மகிழ்ச்சி. இப்போ ஆனந்தம் ரெண்டும் ஒண்ணுதான். இதுல தெரியல, ரெண்டும் ஒண்ணுதானா? ஆமா. எல்லையற்ற மகிழ்ச்சின்றாங்களே, அது என்ன? அதான் சொன்னேன்ல, எல்லாமே அடக்கம்ன்ற மனப்பூர்வமா நினைச்சா சந்தோஷம் கிடைக்கும். ஓஹோ. இந்த உலகத்தை கொஞ்சம் மறந்து இறைவன்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணீங்கன்னா உங்களுக்கே ஒரு அறியாம ஒரு சந்தோஷம் வரும். ஓ, இது எல்லாமே இந்த இப்போ தூய்மைப்படுத்தினதுனால உங்களுக்கு இந்த ஆனந்தமா? ஆமா, என்னோட அப்பாக்காக நான் இதெல்லாம் செய்யறேன். அதாவது என்ன பெத்தப்பால இங்க இருக்க சிவபெருமானுக்காக. ஓகே, ரொம்ப அருமையா சொல்றீங்க. அப்புறம் தூய்மை பணியெல்லாம் சிறப்பாக முடிஞ்சது. அப்புறம் வேற என்ன? இந்த இப்போ ஐயாவை நினச்சி அம்மாட்ட ஒரு பாட்டு பாடி அப்பயே சிவன் பக்கத்தில் வந்த மாதிரி தெரிஞ்சு ஒரு 2 வரி. அது நாளைக்கு நைட்டு பாடலாம். இல்லை, அது பாடலாம். இப்போ மக்களுக்காக 2 வரி தான் பாடுவேன். சரி சரி. இந்த ஒன்று இப்போ உன் பாட்டை கேட்க ஒரு பிள்ளை ஓடி வந்துருச்சு. கிங்கினி சதங்கையாய் சிரிப்பதும் எம் பெரு உடையார், அணிகினியாகித்தான் காப்பதும் எம் பெரு உடையாரே. கிங்கினி சதங்கையாய் சிரிப்பதும் எம் பெரு உடையார், அணிகினியாகித்தான் காப்பதும் எம் பெரு உடையாரே. விந்திய மலை பிளந்து தஞ்சையில் நிலிங்கமானாய் பெரு உடையாரே. நந்தி முன்னரே அமர்ந்த சோழனின் பெருமை சொல்லும் பெரு உடையாரே. அகண்ட ஆத்மா சக்தியை கொண்டு அகிலம் யாவும் நிலைத்துதான் நின்றாய், அதரம் எல்லாம் உன் துதிப்பாட ஹர 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 சிவ சிவ எனும் நாமத்தை தந்தாய். ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. அடுத்து சிவராத்திரியை பற்றி வர்ற மக்களை என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இன்னும் யாரை எதிர்பார்த்து நீங்கள் முன்னக்கூடியே வந்துட்டீங்களே, இது என்ன ஸ்பெஷல்? அது சொல்லுவாங்க, நம்ம ஆழ்வார்கள் நாயன்மார்கள்லாம் வந்து இந்த மாதிரி கோயிலில் தொண்டுகள் செஞ்சு தான் அவங்க வீடு பெற்றா இருந்தாங்க. அது மாதிரி நம்மளும் கொஞ்சமாவது அடையலாம் அப்படின்னு நினச்சி வந்தேன். ஓ, அதுக்காக எல்லாருக்கும் முன்னாடியே சஸ்பென்ஸாக போயிடணும் அப்படின்னா எவ்வளோ ஒரு பெரிய நல்ல எண்ணம். வாழ்த்துக்கள். இறைவனை முதல்ல பற்றணும்னு நினச்சிட்டிங்க, பற்றாளர் ஆயிட்டீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாத்துக்கும் வாழ்த்து சொல்லிடுங்க. மகா சிவராத்திரிக்கு நீங்கள்லாம் முழிச்சிருங்க, உங்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்கும். எல்லாருக்கும் இனிய சிவராத்திரி நல்வாழ்த்துக்கள்.